வீட்டில் உப்பு இருக்கா? பாத்திரம் துலக்க சோப்பெல்லாம் வாங்காதீங்க. தொட்டவுடன் எண்ணெய் கறி ஓடுதே. இன்னும் பாத்திரம் கழுவ சோப்பு மற்றும் லிக்யூட் வாங்கி பணத்தை வேஸ்ட் பண்றீங்களா? அதெல்லாம் வேண்டாம். இங்க பாருங்க, உப்பை வைத்து எப்படி பாத்திரத்தில் உள்ள எண்ணெய் கரையை எடுக்கிறாங்கன்னு. சோப்புகளில் பல ரசாயன கலவைகள் இருப்பதால் நம் உடலுக்கும் பாதிப்பு வரும். ஆனால் ஒரு எளிய முறையில் வீட்டிலேயே பாத்திரம் கழுவக்கூடிய லிக்யூட் தயாரித்துக் கொள்ளலாம். அதற்கு அதிக செலவும் வேண்டாம், எளிய பொருட்களே போதும். முதலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி அதில் விளக்கும் சோப்பை நெருக்கி போட வேண்டும். அதை ஒரு நாள் முழுவதும் ஊற வைத்து விட்டால் அடுத்த நாள் காலை அந்த சோப்பு முழுவதும் கரைந்திருக்கும். அந்த சோப்பு நீர் தான் நமக்கு அடிப்படை லிக்யூட். இதற்கு மேலாக சில எளிய பொருட்களை சேர்த்தாலே மிகச் சிறப்பாக வேலை செய்யும். ஒரு கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி எலுமிச்சை உப்பும் ஒரு கைப்பிடி கல் உப்பும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து கலக்க வேண்டும். இவை மூன்றும் சேரும்போது கிருமிகளை அழிக்கும் சக்தியும் சுத்தம் செய்யக்கூடிய திறனும் அதிகரிக்கும். அதோடு எலுமிச்சை உப்பு மற்றும் மஞ்சள் தூள் சேர்வதால் பாத்திரங்களில் மாசுபடியாமல் பளபளப்பாக இருக்கும். இப்போது இந்த கலவையை முன்பு தயாரித்த சோப்பு நீரில் சேர்த்து மேலாக அரை எலுமிச்சை சாறை பிழிந்து விட வேண்டும். எலுமிச்சையின் புளிப்புத்தன்மை எண்ணெய் படலத்தை உடனே கரைக்கக்கூடியது. மீன் கறி சமைத்த பாத்திரங்களை இதில் தேய்த்தால் துர்நாற்றம் மறைந்து இனிமையான நறுமணம் வரும். இந்த தயாரிப்பை நன்றாக கிளறி ஒரு பாட்டிலில் சேமித்து வைத்துக் கொள்ளலாம். தினசரி பாத்திரம் கழுவும் போது கடையில் வாங்கும் ரசாயனம் கலந்த லிக்யூட் தேவையே இல்லை. வீட்டிலேயே தயாரித்த இந்த இயற்கை லிக்யூட் ஆரோக்கியத்துக்கும் பாதுகாப்பானது, வீட்டு செலவுக்கும் சிக்கனமானது, பாத்திரங்களுக்கும் பளபளப்பான சுத்தத்தை தரும். சோப்பு தண்ணியில கொஞ்சமா லெமனும் மஞ்சத்தூளும் போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அதிசயத்தை பார்க்கலாம். ஒரு பவுலோ இல்லாட்டி பக்கெட் எடுத்துக்கோங்க. அதில் 10 ரூபா பாத்திரங்கள் ஒரு சோப்பு போட்டு ஓவர் நைட், அதாவது போட்டுட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நைட்டு பூரா ஊற வச்சுக்கோங்க. நல்லா முழுமையாக எல்லாமே கரைஞ்சதுக்கப்புறம் அடுத்ததாக இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் லெமன் உப்பு, இது கூடவே கல் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ சோப்பு தண்ணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா முழுமையாக கரைஞ்சிருச்சு. எடுத்து வச்சிருக்க மஞ்சத்தூளை போட்டோன்னே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த கலருக்கு வந்ததுக்கப்புறம் அரை லெமன் ஜூஸ் எடுத்து புளிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி லெமன் ஜூஸ் புளியறதுனால நம்ம பாத்திரம் கழுவும் போது மீன் பாத்திரம், அதாவது மீன் சமைக்கிற பாத்திரமோ இல்லை சிக்கன் மட்டன் இந்த மாதிரி சமைச்ச பாத்திரங்கள்ல கவுச்சி ஸ்மெல் வரும். இந்த மாதிரி லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால எந்த ஒரு கவுச்சி ஸ்மெல்லும் இல்லாம நல்ல வாசமனமா இருக்கும். இப்போ நம்ம விம் லிக்விட் யூஸ் பண்ண பாட்டில் எம்டியா இருந்துச்சு. இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த லிக்விட் எல்லாத்தையுமே ஊத்திக்கலாம். நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு 200 ரூபா 100 ரூபான்னு கொடுத்து லிக்விட் வாங்காம நம்ம வீட்லயே 10 ரூபா இருந்தா போதும். சூப்பரா ஒரு மாசத்துக்கு தேவையான பாத்திரங்கள் லிக்விட் ரெடி பண்ணியாச்சு. இந்த லிக்விடை பயன்படுத்தி கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா சூப்பரா நுர வருது. அதே நேரத்தில் நான் வாசமனமா இருந்துச்சு.